டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை இந்த டாபிக் தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பல பேர் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பிரியங்கா சப்போர்ட்டர்ஸாக குவிஞ்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் இல்லை பிரியங்கா ரொம்ப டாமினன்ட், மணிமேகலை தான் இன்னசென்ட், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணாத குறையா, போராட்டம் நடத்தாத குறையா சோஷியல் மீடியாவில் ஒரு கலவரமே வெடிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டைரெக்டாக ஒருத்தர் மீது ஒருத்தர் அக்யூசேஷன் இது வரைக்கும் வைக்காமல் இருந்தாங்க. பட் நேற்று மணிமேகலை அவர்கள் குக் வித் கோமாளிலேருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ அவர்களுடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அது ஒரு டைரக்ட் அட்டாக்காக மாறி இருக்கிறது. சொல்லப்போனால் மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு டைரக்ட் அட்டாக்காக சொல்லலை, எங்கேயுமே பிரியங்கா அவர்களுடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை. பட் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற ஒரு ஆங்கர் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கிறாங்க, நான் ஒரு ஆங்கராக இருக்கிறேன், அந்த ஃபீமேல் ஆங்கர் அது ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எல்லா மறைமுகமானதும் சொல்லிட்டாங்க. நிறைய வருஷமாக விஜய் டிவியில் இருக்காங்க. அந்த மாதிரி பிரியங்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அவங்களை பற்றின அக்யூசேஷன் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டாங்க. ஓவராலாக இந்த பிரச்சனையை வந்து பார்க்கும்போது இது அந்த ப்ரொஃபஷனலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஈகோ காரணமாக அந்த பிரச்சனை வந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம பேசுகிறது முழுக்க வந்து ஜஸ்ட் ஒரு யூகத்தின் அடிப்படையிலையோ மற்ற சேனல்ஸ் பேசுகிற அடிப்படையோ கிடையாது. டைரெக்டாக ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத் அப்படின்னு சொல்கிற மாதிரி மணிமேகலை அவர்கள் பேசிய வீடியோ வச்சே தான் நம்மளால் புரிந்து கொண்டதை நம்ம வந்து பேசின்னு இருக்கோம். ஜென்ரலாக வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பிரியங்கா மீது நிறைய பேருக்கு ஒரு கடுப்பு இருக்கும். அவங்க ஆங்கரிங் பண்ணுற ஸ்டைல் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சத்தமாக சிரிக்கிறதாகட்டும், இல்லை ஓவராக எல்லாத்துக்கும் கத்தி எக்ஸ்பிரசிவாக ஆங்கரிங் பண்ணுறதாகட்டும். பட் இதெல்லாம் மீறி பிரியங்கா தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாப்பான ஆங்கராக விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. அண்ட் பிக் பாஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து எப்படி அதை கடைசி ஃபைனலிஸ்ட்டு அதுவும் செகண்ட் பிளேஸ் வரைக்கும் வந்தாங்க அப்படின்றதே பல பேர் கொஸ்டினாக இருந்துச்சு. அப்போ வச்ச குற்றச்சாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து இந்த பிஆர் டீம் எல்லாம் வச்சு ப்ளஸ் விஜய் டிவியோட சொந்த ஆங்கர் அப்படின்றதால அந்த விஜய் டிவி அவங்களே பூஸ்ட் பண்ணணும்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக, ஒரு டாமினன்ஸ் மூலமாக, ஒரு லாபி மூலமாக தான் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்ட்டு பொதுமக்கள்லாம் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. பட் அதையெல்லாம் மீறி பிரியங்காவோட கேரியர் அப்படின்றது விஜய் டிவியில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறது. பட் மணிமேகலை மாதிரி ஒரு ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாங் டைமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களே சொன்ன மாதிரி 2010 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணியிருக்காங்க ஆங்கரிங்காக. சாதாரண ஒரு காலேஜ் பொண்ணாக இருந்த ஆங்கரிங் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி, ஐ மீன் ஒரு கோமாளியாக பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் அந்த ஷோக்கே ஆங்கரிங் பண்ணுற அளவுக்கு எல்லாரும், அதாவது சின்னத்திரை மூலமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழைந்த ஒரு ப்ரொஃபஷன் தான் அந்த சின்னத்திரை ஆங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மணிமேகலை அவர்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் இந்த விஜய் டிவியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பிரியங்கா வருவதற்கு முன்னாடி பாவனா தான் நிறைய ஷோ வந்து ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. பட் பிரியங்கா வந்ததுக்கப்புறம் பாவனாவும் வந்து அந்த இதே ஈகோ கிளாஷால தான் அவங்க தன்னுடைய ஸ்ட்ரீமில் என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரின்னு போயிட்டு லைக் இங்கிலீஷ் கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய கேரியர் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. பட் பாவனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இங்கே வந்து வெளியேறதுக்கு காரணமே பிரியங்காவோட டாமினன்ஸ் தான் காரணம் அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் த திங் இஸ் மணிமேகலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லார் மீதான அக்யூசேஷனையும் வந்து வைக்கிறாரு. குறிப்பாக அவங்க ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் என்வரான்மெண்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நான் குக் வித் கோமாளியில் 5 சீசனில் இருந்ததில் இந்த சீசன் மட்டும்தான் ரொம்ப இருக்கிறதுலே வஸ்டான மேனேஜ்மெண்ட், வஸ்டான டீமு அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விஷயமே வந்து ஆக்சுவலாக வேறு விதமாக போக வேண்டியது. இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட், அந்த டீம் வந்து ப்ராப்பராக அந்த ஷோ வந்து ஹேண்டில் பண்ணாமல் இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கா அப்படின்ற விதத்தில் தான் இது நம்ம அணுகணுமே தவிர பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படின்ற மாதிரி அணுகிறதே தவறு. ஏன்னா மணிமேகலை அவர்கள் கூறும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை கூறுகிறார், இருக்கிறதே 5 சீசனில் இந்த மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப வஸ்டான மேனேஜ்மெண்ட்னாங்க. ஒருவேளை மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வராமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு சீசனாக இது போயிருக்கும். குக் வித் கோமாளி முதல்ல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த பொலிவு இழந்துருச்சு. முதல் 4 சீசன்லேருந்து அந்த ஒரு கிரேஸு, அந்த பொலிவு, அதோட நேச்சரே வந்து எழுந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட இருக்கும்போது அதுக்கு மேனேஜ்மெண்ட்டோட சேஞ்சு தான் இதுக்கான காரணமா அப்படின்றதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மணிமேகலை அவர்கள் சொன்னது என்னென்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு குறைஞ்சதால தான், அதை விட்டுட்டு என்னால் வேலை பார்க்க முடியாது, மற்றவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டுலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற துணியில் தான் அவங்களுடைய மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ரொம்ப சீனியரான ஆங்கரு, இவங்க தான் டாமினன்ட்டு, அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. குறிப்பாக அவங்க சொன்ன குற்றச்சாட்டு மெயினாக என்னென்னா, ஒரு கண்டஸ்டண்ட்டாக மணிமேகலை வந்து இருந்திருக்காங்க, அதாவது ஒரு கோமாளியாக அதுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஈவன் தோ பை ப்ரொஃபஷன் பை நேச்சர் அவங்க ஆங்கராக இருந்தபோது வேற ஒரு ஷோவில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆங்கரிங்கான விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்றத மணிமேகலை இந்த 4 சீசனாக இருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆங்கராக வந்துட்டதால அந்த வேலையை மட்டும் நம்ம செய்வோம், நம்ம கோமாளியாக இருந்து ஆங்கராக வந்துட்டோம், ஸோ ஆங்கரிங் மட்டும் செய்வோம்ட்டு மணிமேகலை தெளிவாக இருந்திருக்காங்க. பட் அதே ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஆங்கரான பிரியங்கா மணிமேகலையோட ஆங்கரிங் விஷயத்தில் நிறைய இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு தான் பொதுவாக இருக்கிறது. இதுதான் மணிமேகலை வெளியே வந்ததுக்கு காரணம்ட்டு மணிமேகலை அவர்களே சொல்லிவிட்டார்கள். ஸோ இது பார்க்கும்போது
தான் வந்து ஒரு நேச்சராக வந்து ஒரு ஆங்கராக இருக்கிறேன். அந்த ஆங்கரிங் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இன்னொரு ஆங்கரை நான் ஒரு ஷோவில் டாமினேட் பண்ணி நான் வந்து பெரிய ஆங்கர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ற குணம் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு தோன்றுகிறது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இன்னொரு ப்ரொஃபஷனலுக்குள்ளே நுழையும் போது அதற்கான ஈகோ வருது. மணிமேகலை அவர்கள் சொல்கிறது என்னென்னா, இதை வந்து நான் ரிவெஞ்ச் எடுத்துறதோ இல்லை அவங்கள பழி வாங்குறேன் பாரு, அப்படி பண்ணுற பாரு, இப்படி பண்ணுறேன் பாருன்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் எப்பவுமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்திருக்கேன். ஒருவேளை பிரியங்கா அவர்கள் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னுடைய விஜய் டிவி கேரியரில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்கிட்ட மக்களுடைய அன்பு ஆதரவிற்கு நான் மீண்டும் மீண்டும் உழைப்பதற்கு தயார். நான் அதுக்கேற்ற மாதிரி உழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு பிரியங்கா மணிமேகலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மூத்தாக ஒரு மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்த மொத்தமாக சொதப்பி உங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டிஆர்பி வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் சந்தேகம் எழுகிறது. வெளியிலேருந்து இந்த 2 கண்டஸ்டண்ட்டும் சண்டை போட்டுக்கிறதால பழைய எபிசோடெலாம் போய் தேடி பார்க்கலாம். அவங்க எந்த எபிசோடில் முறைச்சிருக்காங்க, எந்த எபிசோடில் திட்டியிருக்காங்க, எந்த எபிசோடில் பேசாமல் போயிருக்காங்க அப்படின்றத மக்கள் ஆப்வியஸாக எல்லாருமே தேடி பார்ப்பாங்க. இனி வரும் எபிசோடில் வந்து ஒருவேளை மணிமேகலை பற்றி ஏதாவது டைலாக்ஸ் பேசுகிறாங்களா பிரியங்கா, இல்லை வேணுன்ட்டே அவங்க டைலாக் வச்சாலும் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஆர்பிக்காக மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் தலையிடாமல் சொதப்பியிருக்காங்களோ அப்படின்ற ஆங்கிளில் தான் இனிமேல் பார்க்கணும். இனிமேலும் இது வந்து பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கான 2 ஆங்கர்களுக்கான பிரச்சனையாக நம்ம கையாளுறது தவறான ஒரு விஷயம். ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் உருவாகாமல் தடுக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு. மணிமேகலை அவர்கள் மேனேஜ்மெண்ட் மீதே டைரக்டான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளி மேனேஜ்மெண்ட் இதில் களமிறங்கி செயல்பட வேண்டிய விஷயம். இனிமேல் அவங்க தான் இந்த விஷயத்தை டேக் ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஒரு பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டியது. அப்படி ஒரு வேலை சுமூகமாக முடித்தால் மட்டும்தான் குக் வித் கோமாளியோட நெக்ஸ்ட் சீசனை பற்றி அவங்க யோசிச்சே பார்க்க முடியும். இல்லைனா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவிழந்து கொண்டு வருகிற குக் வித் கோமாளி அடுத்த சீசன் கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படின்றதே தெரியாது. மீண்டும் இன்னொரு குக் வித் கோமாளி சீசன் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற ரசிகனில் ஒருவனாக இந்த கருத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.